அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் இந்த நிகழ்வானது நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு 9/6/2024 நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்கலாங்க. ஸோ புதன் பகவான் சர்வம் புதன் மயம் என்றே கூறலாங்க. இந்த புதன் பகவான் ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்களிக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புதன் புத்திக்காரகன், அதே போல் இந்த வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். இந்த அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, கல்வி அனைத்திற்கும் அதிபதி என்றே கூறலாங்க. புதன் புத்திக்காரன் அப்படின்னு சொல்கிறவங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களிலே இளவரசன் என்றும் நரம்புகளின் நாயகன் என்றும் அழைப்பார்கள். இவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தார் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. அதே ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக புத்தி கூர்மையோடு செயல்படுவாருங்க. ஞாபகத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட துறையிலையும் அறிவியல் சார்ந்த துறையிலும் அதே போல் இந்த கணிதம், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் சாதித்து காட்டக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருக்கிறவங்க. ஸோ இந்த நிகழ்வானது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க. ஸோ மகர ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. எந்த விஷயத்தை பண்ணணுன்னாலும் டக்கு டக்குன்னு அதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க. மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கக்கூடிய நபர்கள். யார் உதவின்னு கேட்டால் கூட ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியசாலி, ஏன்னா அந்த சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இவர்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்திங்க. தைரியம், துணிச்சல் எல்லாமே ரொம்ப அதிகம். ஆனால் யாருக்குமே இல்லாத சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நடந்தது. மற்றவங்க முன்னாடி இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. ரொம்ப நெருங்கியவர்களை இழந்தது, அவமானங்களை சந்தித்தது, நஷ்டங்களை சந்தித்ததுங்க. எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், எப்படியாவது மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டத்தில் மாட்டிங்க. அந்த போராட்டத்திலிருந்தும் மீண்டு வராமல் மற்றவங்க முன்னாடி கரெக்டான வாழ்க்கையை வாழ முடியாமல் அவங்களுக்காகவே நிறைய போராட்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கே போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்கிருச்சுங்க. அதே போல் அவமானங்கள் ரொம்ப அதிகங்க. ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பணம் ரீதியாகவும் சொல்கிறீங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த கடனை திரும்ப கரெக்டான நேரத்தில் நம்மளால் கட்ட முடியல அப்படிங்கிறதுனால இதனால் நம்ம சந்தித்த அவமானங்கள் ரொம்ப அதிகங்க. என்னென்னா, ஒருத்தருக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது படவே கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம முன்னேறணும், மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நம்ம இழந்த இழப்புகளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பாடம் அப்படிங்கிறது நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ எடுத்த முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றி அப்படிங்கிறது இருக்கணும்னு நினச்சி போராடக்கூடிய தருணமாக இருந்துகிட்டு இருந்தது இந்த காலகட்டங்கள். ஸோ இனிமேலாவது இந்த நிலை மாறுமா, இதுக்கு மேலாவது நம்ம நல்லபடியாக இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் நம்மளுடைய எதிரிக்கும் வரக்கூடாது. அந்த நிலையை நினச்சி பார்க்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையை மாற்றணும். ஏன்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியமெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. சனி பகவான் அதிபதியாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை மறுபடியும் அதிலேருந்து மீண்டு எழுந்து மறுபடியும் அந்த முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் போராடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருக்குங்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஸோ இந்த நிலை மாறுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி கிரகமாக உட்காந்துட்ருக்காருங்க. இந்த பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குங்க. தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றங்கள், அதாவது புதுசாக நம்மளே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சில ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகிறத விட நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நம்மளால் அதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சில விஷயங்கள் நீங்களாக ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருந்திருக்குங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. ஸோ என்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த டைமில் ஒரு சில ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு
தருணமாக இருக்குங்க. அதே போல் இந்த வேலை கிடைக்கலைங்க, ரொம்ப நிறைய வேலையெல்லாம் இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிட்டேன், பட் எனக்கு வேலை அப்படிங்கிறதே கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதும் தைரியமாக போயிட்டு அந்த இன்டர்வியூவை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள், அதே போல் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வேலையில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியல, சார் வேறு வேலைக்கு போகலான்னு இருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு மரியாதையே இல்லை, என்னை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னை வந்து ரொம்ப வந்து டாமினேட் பண்ணுறாங்க, எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களாம் நல்ல லெவலுக்கு க்ரோத் ஆகிட்டாங்க, ஆனால் நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பளிக்க போகுதுங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், திருமணம் அப்படிங்கிறது எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்குங்க, திருமண யோகமே இல்லைங்களா, நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்து வீட்டில் இருக்கக்கூடிய சில ரெஸ்பான்சிபிலிட்டிகள்லாம் எனக்கு இருந்தது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வயசாயிருச்சு, ஸோ ரொம்ப காலம் கடந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லாம் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் அப்படின்னு கொடுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனம் தெரிஞ்சு, உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சு உங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேர்கிட்ட இருந்து உருவாகுங்க. ஸோ திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அதே போலங்க இந்த வீடு கட்ட முடியலைங்க, ஒரு இடத்த வந்து வாங்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அதுவுமே பண்ண முடியல, இல்லை பூர்வீக சொத்தை வந்து விற்பனை செய்யணும்னு நினைக்கிறோம், அதுலேயும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதுசாக இடம் வாங்குவதற்கான சில வாய்ப்புகளும், வீடு கட்டுவதற்கான யோக காலமும், அதே போல் அந்த பூர்வீக சொத்துக்களோ இல்லை சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிற தீர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கி தருங்க. விவசாயம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. விளைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே போல் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தோல் சம்மந்தப்பட்டது, அதே போல் இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த 6ஆம் இடத்துல இந்த புதன் பகவானுடைய பயிற்சி இருக்கிறதும் கிட்டத்தட்ட இந்த நோய் சம்மந்தப்பட்ட எதனால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்குண்டானபடி சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. அதே போல் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியது ஒரு சில துறைகள், அதாவது இந்த அறிவியல் சார்ந்த சில முயற்சிகள், அதே போல் இந்த கணிதம் சார்ந்த சில கல்விகள், இதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகப்படுத்தணுங்க. ஏன்னா ரெகுலராக படிக்கிறத விட அடிஷ்னலாக இந்த 2-3 சப்ஜெக்டில் மட்டும் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த கணிதம் சம்மந்தப்பட்டது அறிவியல் சார்ந்த துறையில் இந்த சப்ஜெக்டை மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறதோ, இல்லை அடிஷ்னலாக இதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போகிறதோ இல்லை டியூஷன் போகிறதோ, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் லெவல் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் கற்கக்கூடிய கல்வி இந்த புதன் பகவான் இந்த 6ஆம் இடத்துல ஆட்சி பெறதுனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையும், கல்வி சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கடன் ரொம்ப அதிகமாகிருச்சுங்க, இந்த கடனால் என்னால் வந்து எப்பவும் போல் ஆக்டிவாக இருக்க முடியல, வெளியே தலை காட்ட முடியலைங்க, ஒரு இடத்துல தைரியமாக போய் ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியல, இந்த கடன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய பாதிப்பாகவே இருக்குது, பெரிய தொந்தரவாகவே இருந்துகிட்ருக்குங்க, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் எப்போ தான் வெளியே வரும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடனில் ஒரு பங்கு உங்களுடைய பங்களிப்பு போட்டு அந்த கடனை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. கடனை அடைப்பதற்கு கரெக்டான இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான நிதி தேவைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் வருங்க, அது மூலமாக நல்ல ஒரு அனுகூலம், அதாவது நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுனாங்க அவங்க மத்தியில் வாழ்ந்து காட்டக்கூடிய, அதாவது தைரியத்தோடையும் உங்களுடைய தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அது எல்லாமே இந்த காலகட்டங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.